2030 திமுகவின் கனவு மெய்ப்படுமா? உங்கள் கனவு சொல்லுங்க திட்டத்தின் கீழே கனவுகள் மெய்ப்படும் அப்படிங்கிற தலைப்புல நடந்த கலந்துரையாடல் நிகழ்ச்சியில பேசிய முதல்வர் மு.க.ஸ்டாலின் தேர்தல் வாக்குறுதிகள்ல சொன்னதையும் சொல்லாததையும் நிறைவேற்றி இருக்கிறதா பெருமிதப்பட்டிருக்காரு. தமிழ்நாட்டோட அடுத்த கட்ட வளர்ச்சிக்காக தமிழ்நாடு 2030க்கு 14 துறைகளை சார்ந்த முக்கிய அறிவிப்புகளையும் முதல்வர் வெளியிட்டிருக்காரு. இந்த சூழல்ல தான் 2021 கொடுத்த வாக்குறுதிகளையே திமுக நிறைவேற்றல. இது 2030க்கும் திமுக பிளான் போடுதானோ, தேர்தலுக்கான ஸ்டண்ட்னோ எதிர்க்கட்சிகள் விமர்சிச்சிருக்காங்க. 2021 கொடுத்த வாக்குறுதிகளை திமுக நிறைவேற்றிடுச்சா, நிறைவேற்றினதா முதல்வர் ஒரு பட்டியலை வெளியிட, எதிர்க்கட்சிகளோ அதுக்கு நேர்மாறான இன்னொரு பட்டியலை வெளியிடுறாங்க. இதுல யார் சொல்றது உண்மை? தமிழ்நாடு 2030 கனவு மெய்ப்பட மீண்டும் திமுக ஆட்சி வர்றதுக்கான சாத்தியங்கள் இருக்கா? இதையெல்லாம் தான் இன்னைக்கு ஸ்பாட்லைட்ல பார்க்க போறோம். உங்க கனவு சொல்லுங்க திட்டத்தின் கீழே 1.80 லட்சம் குடும்பங்கள் கிட்ட அவங்களோட கனவுகள் பத்தி கேட்கப்பட்டிருக்கு. அவங்க சொன்னதுல முக்கியமானதை முன்னிலைப்படுத்தி 14 முக்கிய திட்டங்கள் அறிவிக்கப்படும்னு சொல்லியிருக்காரு. அதன்படி 2030க்குள்ள கலைஞர் கனவு இல்ல திட்டத்தின் கீழே 7 லட்சம் வீடுகள் கட்டித்தரப்படும்னு உறுதியளிச்சிருக்காரு. மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வு துறையில நோய்களை கண்டறியும் சிறப்பு முகாம்கள், குறிப்பா நீரிழிவு, உயர் ரத்த அழுத்தம், புற்றுநோய் ஆகிய நோய்களை ஆரம்ப நிலையிலேயே கண்டறிஞ்சு தடுக்கிறது தான் இந்த முகாம்களோட நோக்கம்னு சொல்லி இருக்கிற முதல்வர், ஒவ்வொரு மாவட்டத்திலையும் மனநல ஆலோசனை மையங்கள் அமைக்கப்படும்னு தெரிவிச்சிருக்காரு. பள்ளி கல்வித்துறையில அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகள்ல 2030க்குள்ள 100 விழுக்காடு ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் அமைக்கப்படும்னு, 2030ஆம் ஆண்டுக்குள்ள உயர்கல்வியில மொத்த சேர்க்கை விகிதத்துல 90 விழுக்காட்டை எட்டும் வகையில நிறுவன கட்டமைப்பு விரிவாக்கப்படும் பேசியிருக்காரு முதல்வர். அதே மாதிரி 18 லட்சம் கோடி ரூபாய் முதலீடு, 50 லட்சம் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகள், தமிழ்நாட்டோட ஏற்றுமதி $120 பில்லியன் உயர்ந்து உலக வணிக வரைபடத்துல தமிழ்நாடு இடம் பிடிக்கும்னு தெரிவிச்சிருக்காரு முதல்வர் மு.க.ஸ்டாலின். நகரங்கள்ல உட்கட்டமைப்பு உலக தரத்துல உயர்த்த, அதாவது நடைபாதை, பசுமை மரங்கள்னு எழிலான சாலைகள் நகரங்கள்ல உருவாக்கப்படும்னு, MSME நிறுவனங்கள் எண்ணிக்கையில 2030ஆம் ஆண்டுக்குள்ள தமிழ்நாடு முதலிடத்தை பிடிக்க நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும்னு சொல்லி இருக்கிற முதல்வர், நவீன சாலை தொழில்நுட்பம் மூலமா பாலங்கள், சாலைகளோட ஆயுட்காலம் நீட்டித்து விபத்துகள் குறைக்கப்படும்னு தெரிவிச்சிருக்காரு. 2030ல தமிழ்நாட்டோட இலக்குன்னு பல திட்டங்கள் அறிவிச்ச முதல்வர் ஒரு அறிக்கையும் வெளியிட்டாரு. அதுல 1967ஆம் ஆண்டு மார்ச் 6ஆம் தேதி அண்ணா தலைமையில திமுக முதன்முறையா தமிழ்நாட்டில் ஆட்சி அமைச்ச நாள் தான் தமிழினம் தலை நிமிர்ந்த நாள். தமிழினத்தின் எழுச்சிக்கும் மீட்சிக்கும் அதே மார்ச் 6ஆம் தேதி கனவு மெய்ப்படும் நிகழ்ச்சியில அடுத்த 5 ஆண்டுகளுக்கான வளர்ச்சியை திட்டங்களா அறிவிச்சிருக்கேன்னு சொல்லியிருக்காரு. சொன்னதையும் நிறைவேற்றி இருக்கோம், சொல்லாத பல வாக்குறுதிகளையும் நிறைவேற்றி இருக்கோம்னு முதல்வர் மேடைக்கு மேடை சொல்லிக்கிட்டு இருக்கிற சூழ்நிலையில திமுக கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றி இருக்கான்னு பார்க்க வேண்டியதும் அவசியமா இருக்கு. 2021 தேர்தலுக்கு திமுக 505 வாக்குறுதிகளை கொடுத்துச்சு. அதுல 404 வாக்குறுதிகள், அதாவது கொடுத்த வாக்குறுதிகள்ல 80% நிறைவேற்றி இருக்கிறதா திமுக அறிவிச்சிருக்கு. இந்த 404 வாக்குறுதிகள்ல 364 வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறதாவும், 40 வாக்குறுதிகள் அரசோட பரிசீலனையில இருக்குன்னு சொல்லி இருக்கிற அரசு, மீதமுள்ள 101 வாக்குறுதிகள்ல 37 வாக்குறுதிகள் மத்திய அரசு ஒத்துழைக்காததால நிலுவையில இருக்கிறதாவும், நீட் தேர்வு ரத்து, திருக்குறளை தேசிய நூலா அறிவிக்கிறது போன்ற வாக்குறுதிகள் மத்திய அரசோட ஒத்துழைப்பு கிடைச்சா மட்டுமே நிறைவேற்ற முடியும்னு சொல்லியிருக்கு. அதுல 64 வாக்குறுதிகள்ல உள்ளூர் போராட்டங்கள், சட்ட சிக்கல்கள்னு நிறைவேற்ற முடியாத நிலையில இருக்கிறதாவும் விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனா எதிர்க்கட்சிகள் 505 வாக்குறுதிகள்ல 66 வாக்குறுதிகளை மட்டுமே திமுக முழுமையா நிறைவேற்றி இருக்குன்னு குற்றம் சாட்டுறாங்க. நிறைவேற்றப்பட்ட 66 வாக்குறுதிகளும் அரைகுறையா நிறைவேற்றப்பட்டிருக்குன்னு பாமக தலைவர் அன்புமணி சொல்லியிருக்காரு. இதன்படி பார்த்தா 373 தேர்தல் வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படாததால திமுக கொடுத்த மொத்த வாக்குறுதிகள்ல 12.94% மட்டுமே நிறைவேற்றப்பட்டிருக்குன்னு பட்டியல் போட்டிருக்கு பாமக. திமுக அறிவிச்ச முக்கிய வாக்குறுதியான நீட் விலக்க நிறைவேற்றலங்கிறது எதிர்க்கட்சிகளோட முதன்மை குற்றச்சாட்டா இருக்கிற நிலையில வீட்டு உபயோக சிலிண்டர்களுக்கு 100 ரூபாய் மானியம், கல்விக்கடன் ரத்து போன்ற வாக்குறுதிகளை நிறைவேற்றாதது மூலமா நடுத்தர குடும்பங்களோட எதிர்பார்ப்பை திமுக அரசு பூர்த்தி செய்யலங்கிறத பார்க்க முடியுது.
திமுக தன்னோட வாக்குறுதிகளை நிறைவேற்றலன்னு அந்த கட்சியோட தேர்தல் அறிக்கையை கடுமையா எதிர்த்த அதிமுக, பாஜக போன்ற எதிர்க்கட்சிகள் திமுக சொன்ன வாக்குறுதிகளையே, குறிப்பா உரிமை தொகை, இலவச பஸ் பயணம்னு தங்களோட தேர்தல் அறிக்கையா வெளியிட்டிருக்கிறத பார்க்க முடியுது. உரிமை தொகையை கடுமையா விமர்சிச்ச பிரதமர் மோடி, பாஜக தேர்தலை சந்திச்ச பல மாநிலங்கள்ல அதையே வாக்குறுதியா கொடுத்து ஆட்சியை பிடிச்சதும் நடந்திருக்கிறத பார்க்க வேண்டியிருக்கு. இன்னொரு பக்கம் வாக்குறுதிகள், இலவசங்கள் விவகாரத்துல உச்சநீதிமன்றம் தெரிவிச்சிருக்கிற பல கருத்துக்களை கவனிக்க வேண்டியிருக்கு. நலத்திட்டங்களுக்காக அரசு செலவிடுறது நியாயமானதுதான். அதுலயும் ஏழைகளுக்கு செலவிடுறதுல எந்த தவறுமே இல்லை. ஆனா ஏழைகளுக்கு வழங்கப்படுற சலுகைகளை பணக்காரர்களுக்கும் வழங்குறதை ஏற்க முடியாதுன்னு 100 யூனிட் மின்சாரத்தை இலவசமா கொடுக்கிறது தொடர்பான வழக்குல உச்சநீதிமன்றம் கருத்து சொல்லியிருக்கு. கூடவே இலவச உணவு, மின்சாரம், சைக்கிள், நேரடியா வங்கிகள்ல பணம் செலுத்துறதுன்னு மாநிலங்கள் தொடர்ந்து இலவசங்களை கொடுத்தா வளர்ச்சி ஏற்பட வாய்ப்பில்லைன்னு உச்சநீதிமன்றம் தெரிவிச்ச கருத்தும் இங்க முக்கியத்துவம் பெற்றிருக்கு.